உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்கள் குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்கள் பேச்சை கேட்காது. சாபமில்லை, நடைமுறை. ஏன் கேட்காது? நீங்கள் கேட்டீர்களா? அதுவும் கேட்காது. ஆனால் கேட்காது என்பதற்காக நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். அவன் கேட்க மாட்டான், அப்படித்தான் கேட்பான். எப்போ கேட்பான் தெரியுமா? வாழ்க்கை அவனை பார்த்து கேள்வி கேட்கும்ல, அப்போ கேட்பான். எங்கள் அப்பா இப்படி சொன்னார்ல, எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்கல்ல, அப்போ கேட்பான். ஆனால் அப்போ கூட அவனுக்கு நினைவு வருவதற்கான எந்த சொல்லையும் நீங்கள் தரவில்லை என்றால், இந்த சமூகம் தரவில்லை என்றால், அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? கற்றலை நாம் அந்த குழந்தைகளுக்கு விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கற்றறிந்த அவை இது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை நீங்கள் பேச கூப்பிட்டு இருந்தால் இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நிலம் விளைச்சலுக்கு தயாராக இருக்கிறது. எந்த விதை போட்டாலும் முளைக்கும். நல்ல விதைகளை முளைத்து தருகின்ற நிலமாக பெரம்பலூர் மாவட்டம் மாறி இருக்கிறது என்பதற்கு உலகத்திற்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்து கொண்டே வருகிறீர்கள் என்பதனை உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கவிதை பித்தன் அவ்வளவு தைரியமாக, வழக்கறிஞர் நாதன் அவ்வளவு தைரியமாக இந்த மண்ணை பற்றி சொன்னார். நான் நினைக்கிறேங்க, ஒரு செலிபிரிட்டி ஒரு நாடகத்திலோ சினிமாவிலோ சின்னத்திரையிலோ நடிக்கின்ற ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் அப்படியே ஆர்ப்பரித்து கைத்தட்டுகின்ற கூட்டம் போல் இந்த மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை அறிமுகப்படுத்திய மாவட்ட ஆட்சியரின் பெயரை சொன்னதுடன் அரங்கம் அதிர்ந்தது இல்லையா? இது நல்ல நிலம் என்பதற்காக சொல்லுகிறேன். பக்குவப்பட்ட நிலமாக இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க நான் சொல்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.